இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதில் தோத்தாராம் சரித்திர சித்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தோத்தாராமோட கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டும் கூட. தோத்தாராம் நிர்மலா, ஸோ இது வந்து நிர்மலா எஸ்ஏலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த நிர்மலான்ற அந்த நாவல் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து அதில் ஒரு கேரக்டர் சரித்திர சித்திரன்னு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டும் கூட உங்களுக்கு. இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஃபஸ்ட் பேப்பரில் வரும். பிரஸ்தாவனா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. அதாவது பிரேம்சந்த் ஜி தான் ஹிந்தி உபன்யாசம்னா ஹிந்தி நாவல் புதினம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதனுடைய பேரரசராக அவரை வந்து அதுக்கான அதாவது எல்லாவற்றுக்கும் தலைவர் சொல்லுவாங்க இல்லையா, சம்ராட்னா பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நிர்மலா உன்கா லிக்கா அனுபம் உபன்யாஸ் ஹை. ஸோ நிர்மலான்றது அவரால் எழுதப்பட்ட ஒரு அன்கம்பேரபிள், அதாவது ஒரு ஒப்பற்ற ஒரு நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் உபன்யாஸ் கி நாயிகா நிர்மலா ஹை. ஸோ இந்த நாவலுடைய ஹீரோயின் யாருன்னு பார்த்தோன்னா நிர்மலா தான். தோத்தாராம் உஸ்கி பதி ஹை. ஸோ தோத்தாராம் யார்? இந்த நிர்மலாவுடைய கணவன். ஆகி உன்கா சரித்திர சித்திரன் தியா ஜாத்தா ஹை. ஸோ இதில் நமக்கு அவருடைய கேரக்டர்ஸ் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. காமி புருஷ். காமி புருஷ்னா எப்படி வந்து ஆசை உள்ள ஒரு ஆண்மகனாக இருக்கான், எல்லாவற்றிலும் எப்படி பேராசை பிடித்தவனாக இருக்கான். மூங்ஷி தோத்தாராம் சஃபல் வக்கீல் ஹை. ஸோ மூங்ஷி தோத்தாராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயர் கூட. இந்த தோத்தாராம் என்றவன் வேக்கூப் கமாத்தி ஹை. அவர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறவர். உன்கே பாஸ் படி சம்பத்தி ஹை. ஸோ அவர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தது. உன்கி பத்னி மர் சுக்கி தி. அவருடைய முதல் மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. உன்கே தீன் பேட்டே ஹை. அவருக்கு வந்து அந்த முதல் மனைவி இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருந்தது. தீன் பேட்டே ஹை. ஸோ அவருக்கு முதல் மனைவி மூலமாக 3 குழந்தைகள் இருந்திருக்கு. அந்த குழந்தைகளோட பெயர்கள் என்னன்னு பார்த்தோன்னா மங்சாராம், ஜியாராம் और சியாராம். இத்தனா ஹூனி பர்பி, அதாவது இத்தனா ஹூனி பர்பினா இந்த 3 குழந்தைகள் இருந்த பிறகும் 3 குழந்தைகள் இருந்தாலும் தோத்தாராம் காமி பன்கர் 40 साल की उम्र में 15 वर्ष की लड़की निर्मला से शादी कर लेते हैं. அதாவது தோத்தாராம் என்ன பண்ணுற, காமி பன்கர் ஆசை அதிகமாகி அவன் என்ன பண்ணுறான், 40 சால்னா 40 இயர்ஸ் 40 இயர்ஸ் அவனுக்கு அந்த 40 வயசுலேயுமே 15 வருஷக்கு 15 இயர்ஸ் ஏஜ் உள்ள ஒரு பெண்ணை வந்து 15 இயர்ஸ் ஏஜ் உள்ள அந்த நிர்மலாவை வந்து அவன் ஷாதி கர் லேத்தி ஹே, மேரேஜ் பண்ணிக்கிறான். வே போக் விலாஸ் கே லியே ஹி ஐசா கர்த்தே ஹே. அவன் போக விலாஸ்னானது சந்தோஷமான ஒரு இன்பமான வாழ்க்கைக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறான். யஹ் ஆகே சல்கர் படி கலத்தி சித்த ஹோத்தி ஹே. ஆனால் இது போக போக என்னவாயிடுச்சு, அதுவே பெரிய குற்றமாக எப்படி மாறியிருக்குன்றதை நம்ம இந்த கதையில் வந்து பார்க்க போகிறோம். அச்சா பாயி, அதாவது ஒரு நல்ல பிரதராக எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது தோத்தாராம் கி படி பஹன் ருக்மணி வித்வா ஹோ ஜாத்தி ஹே. அதாவது தோத்தாராமுடைய அக்கா இருக்காங்களே, படி பஹன் அப்படின்னா பெரியவங்க, ருக்மணி வந்து விதவை ஆயிட்டாங்க, அவங்களோட கணவன் இறந்ததுனால. வித்வானா விடோ. தோத்தாராம் உசே அப்னே கர் மேம் ஜகஹ் தேத்தி ஹை. ஸோ தோத்தாராம் என்ன பண்ணுறான், தன்னுடைய வீட்டிலேயே அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறான். வே உஸ்கா கூப் கியால் கர்த்தே ஹை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா வந்து கேர் பண்ணிக்கிறான். ஸோ இதுலேருந்தே இவர் வந்து ஒரு நல்ல பிரதராக எப்படி இருக்கான்றது நமக்கு தெரியுது. அயோக்கிய பதி, அதாவது அயோக்கிய பதினா எப்படி வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு கணவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது தான். தோத்தாராம் ஜரா விசார் கர்த்தே தோ சமஜ் பாத்தேக்கி. ஸோ அதாவது தோத்தாராம் யோசித்து அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான் அப்படின்னா, இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு ப்ரௌடா வஸ்தாமேம், அதாவது வயசான காலத்தில் ஜவான் லட்கி ஜே ஷாதி கர்னா படி கலத்தி ஹே. அதாவது ஜவான் லட்கி அப்படின்னா ரொம்ப யங்கான ஒரு சின்ன வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிக தவறுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனாலும் மக்கர் காமி பன்கர் வே நிர்மலா சே ஷாதி கர் லேத்தே ஹே. ஆனால் அவன் ஆசை அதிகமாக என்ன பண்ணுறான், நிர்மலாவை மேரேஜ் பண்ணிடுறான். நிர்மலா உன்கோ பிதா மான்கர் உன்கா ஆதர் கர்த்தி ஹை. ஆனால் நிர்மலா என்ன பண்ணுற, அவரை தன்னுடைய அப்பாவாக நினச்சி, ஏன்னா ரொம்ப வயசில் பெரியவராக இருக்கிறதுனால தன்னுடைய அப்பாவாக நினச்சி அவருக்கு அந்த தோத்தாராமுக்கு மரியாதை கொடுக்குறா. மக்கர் பதி மான்கர் பியார் நஹி பரசாத்தி ஹே. ஆனால் அவரை தோத்தாராம தன்னுடைய கணவனாக நினச்சி அன்பு செய்யவே இல்லை. उसके प्यार को पाने के लिए
वे अपनी वीरता की झूठी कहानियों सुनाते हैं. அதனால தோத்தாரம் என்ன பண்ணுறான், உஸ்கே பியார் போனால் அந்த நிர்மலாவுடைய அன்பு பெறதுக்காக, அன்பு நிர்மலா கிட்டேருந்து எப்படியாவது அன்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்பனே வீரத்தாக்கி அவன் தன்னுடைய வீரத்தை பற்றியான ஜூட்டி கஹானியாங் பொய் கதைகளை வந்து அவங்க கிட்ட சொல்கிறான், நிர்மலா கிட்ட சொல்கிறான். அப்பனேக்கோ ஜவான் திக்கானேக்கே ஹர் யத்ன கர்த்தே ஹே. அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு யங்காக காமிச்சிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவன் எடுக்கிறான். அயோக்கிய பதிக்கே ரூப்மே வே ஹமேம் ஹங்சாத்தி ஹே. ஸோ இப்படிப்பட்ட தகுதி இல்லாத ஒரு கணவன்ற ஒரு வடிவத்தில் நமக்கு சிரிப்பை தான் அவன் வந்து வரவழைக்கிறான் இந்த செயல்கள் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து டர்போக் எப்படி வந்து பயந்தவனாக இருக்கான். தோத்தாராம் நிர்மலா சே கஹத்தே ஹை கி ராஸ்தே மேம் தீன் சோர் தல்வார் சஹித் ஆயே. அதாவது தோத்தாரம் என்ன சொல்கிறான் நிர்மலா கிட்ட, ராஸ்தே மேம் அதாவது வர வழியில் தீன் சோர் 3 திருடங்க வந்து தல்வார் சஹித் கையில் கத்தியோட என் முன்னாடி வந்தாங்க. மைனே அப்பனே லாட்டி சே உன் தீனோ கோ மார்க்கர் பகாயா. நான் அவங்கள என்னோட கையில் இருந்த லாட்டினா அந்த கட்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த கட்டையை வச்சு அவங்க 3 பேருமே அடி நடிச்சு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இசி சமய அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் கர் மேம் சாம்பு குஸ் ஜாத்தா ஹை. வீட்டுக்குள்ளே என்ன வந்துச்சு, சாம்புனா ஸ்னேக், பாம்பு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. யஹ் ஜான்க தோத்தாராம் கர்கே பாஹர் சலை ஜாத்தே ஹே. ஸோ அதை பார்த்த உடனே பாம்பு உள்ளே வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தோத்தாராம் என்ன பண்ணுறான், வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அவன் பொய் பேசுபவன், உண்மையாகவே அவன் பயந்த சுபாவம் உள்ளவன்றது இந்த இன்சிடென்ட் மூலமாக நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து ஷக்கி அப்படின்னா எப்படி வந்து சந்தேகப்படுறவனாக இருக்கான். बड़ी उम्र में जवान लड़की से विवाह करने की बेंट है शक. அதாவது அதிக வயசுடையவங்க ஒரு யங் கேர்ள் சொல்கிறாலே ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அதுக்கான பலன் என்ன, அதுக்கான பரிசு என்னன்னு பார்த்தோன்னா சந்தேகம்தான். ஏன்னா அதிக வயசுள்ளவங்க சின்ன பசங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது அதுக்கான பரிசு கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. ஷக் அப்படின்னா டவுட்டு, கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. அக்கர் निर्मला किसी दूसरे से बात करती और तोताराम उस पर शक करते तो. அதாவது ஆனால் என்ன பண்ணுறா, நிர்மலா வந்து கிசி தூசரே சே வேறு யார்கிட்டையாச்சும் பாத் கர்த்தி பேசினாலோ அவர் தோத்தாராம் என்ன பண்ணுறான், ஊஸ் பர் அவங்க மேலே ஷக் கர்த்தி தோ அவங்க மேலே சந்தேகப்படுறான். ஏக் ஹத் தக் நியாய ஹோ சக்தா ஹை. அதாவது அது ஏக் ஹத்து தக் நியாய ஹோ சக்தேனா அது ஒரு எல்லை வரைக்கும் நம்ம வந்து அது லிமிட்டோடு இருந்தால் அது கண்டிப்பாக அது நியாயமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கர் மூர்க்கு தோத்தாராம் அப்பனே ஹி பேட்டே மங்சாராம் சே பாத் கர்னே பர் ஷக் கர்த்தே ஹே. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், மூர்க்கு தோத்தாரம் அந்த மூர்க்கம் அந்த கோபப்படுற அந்த தோத்தாரம் வந்து அந்த முட்டாள் தோத்தாரம் என்ன பண்ணுறான், அப்பனே ஹி பேட்டே தன்னுடைய பையன் மங்சாராம் கிட்ட பேசினா கூட பாத் கர்னே பர் பேசுறதுக்கும் ஷக் கர்த்தே ஹே சந்தேகப்படுறானா. இஸ் ஷக்குக்கே காரன். ஸோ இந்த சந்தேகப்படுறதுனால வே டேர் சாரி கலத்தியா கர்த்தே ஹே. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த சந்தேகத்தினால அவன் பலவிதம், அதாவது டேர் அப்படின்னா நிறைய தவறுகள், டேர் சாரி கலத்தியாங்க என்னென்னலாம் தவறுகள் இருக்கோ என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடான். அதை சந்தேகப்படுறது பலவித செயல்கள் வந்து கெட்ட செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறான். யஹ் உன்கோ பாபி பனாக்கர் ஹி சுட்டுதான் ஹை. ஸோ அது வந்து அவனை பாபி பனாக்கர், அவனை ஒரு பாவியாகவே மாற்றி அவனை கெட்டவனாக மாற்றிடுது. அசஃபல் பிதா அதாவது ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஃபாதராக எப்படி அவன் வந்து இருக்கான். मुंशी तोताराम के तीनों बेटे मातृहीन होकर भी तरक्की कर सकते थे. அதாவது முன்ஷி தோத்தாரம் வந்து தன்னுடைய 3 தீனோங் பேட்டே மாத்ருஹீன் ஹோக்கர்னா அந்த அம்மா இல்லாமல் ஆன பிறகும் தரக்கி கர் சக்தே ஹை அவங்கள நல்லா வந்து அவர் வளர்த்தாரு. மக்கர் தோத்தாராம் கம் உமர் वाली लड़की को इनकी माता बनाकर इन तीनों के जीवन को बिगाड़ देते हैं. ஆனால் தோத்தாரம் வந்து வயசு குறைந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அந்த சின்ன பெண்ணை அவங்களுக்கு அம்மாவா மாற்றினதுனால இந்த 3 பேருடைய லைஃபே என்னவாயிடுச்சான், ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஏன்னா அவள் சின்ன பெண்ணுன்றதுனால அவங்களோட வயசை ஒத்து இருக்கிறதுனால அவளுக்கு எப்படி அந்த பிள்ளைங்களை கவனிக்கணுன்றது தெரியாததுனால அந்த பிள்ளைங்களோட லைஃப்பும் வீணாயிடுச்சு. बच्चों के लिए एक पिता क्या क्या न करता
बादशाह बाबर ने अपने बेटे हुमायूं को बचाने के लिए स्वयं अपनी जान देती. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளுக்காக ஏக் பிதா. ஸோ ஒரு அப்பா வந்து என்னென்னலாம் வந்து செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது. பாதுஷா பாபர்னே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பையன் ஹுமாயூனுக்கு காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை வந்து கொடுத்தாரு. மக்கரானா தோத்தாரம் வந்து அப்னே குஷிக்கேலியே ஷாதி கர் லேத்தே ஹே. தோத்தாரம் என்ன பண்ணிட்டான், தன்னோட சந்தோஷத்திற்காக கல்யாணம் பண்ணிட்டான். इसी ये गलती के कारण तीनों बेटों को गो देती है. ஸோ இந்த ஒரு தவறுனால என்ன ஆயிடுச்சு, இந்த 3 பிள்ளைகளையும் அவன் இழக்க வேண்டிய கோனா லாஸ்ட் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏக் புத்திரக்கே वनवास से ही दशरथ मृत्यु को प्राप्त हो गए. அதாவது ஏக் புத்திரக்கே வனவாச சே, ஒரு பையனுடைய வனவாசத்தினால தான் தசரத் வந்து என்ன பண்ணா, மிருத்யுக்கோ பிராப்து ஹோ கயே. தசரத் வந்து இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது தன் பிள்ளை போயிட்டானே அப்படின்ற கவலையிலேயே இந்த தசரது வந்து இறந்து போக நிலைமைக்கு போயிட்டாரு. மக்கர் ஆனா தீனோம் பேட்டோங்கோ கோகர் பி. ஆனா தோத்தாரம் என்ன பண்றான், தன்னோட 3 பிள்ளைகளை இழந்த பிறகும் தோத்தாரம் ஜீவித் ரஹத்தேஹே, தோத்தாரம் இன்னும் உயிரோடு இருக்கான். இது ஒரு நல்ல அப்பாவுக்கு அழகா அப்படின்ற மாதிரி இதில் கேட்குறாங்களாம். திக்கார் ஹை ஐசே பாபுக்கோ. ஸோ இது நல்லதா, இதுதான் ஒரு அப்பாவுக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. சஃபல் கிரஹஸ்த், அதாவது வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஒரு குடும்பஸ்தனா ஒரு ஃபேமிலி மேனா எப்படி இருக்கான். மங்சாரம் கி மிருத்யு கே காரன் தோத்தாரம் கோ படி வேதனா ஹோத்தி ஹை. அதாவது மங்சாரம் இறந்த பிறகு தோத்தாரம் வந்து ரொம்ப கவலையில் ஆழ்ந்துட்டான். इसलिए वे अदालत में अपना काम ठीक कर नहीं पाते हैं. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், கோர்ட்டில் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் போயிடுச்சு. यदि वे थोड़ा संभल जाते तो बाकी परिवार को बचा लेते. ஒருவேளை அவன் வந்து தோடா சம்பல் ஏதாவது கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தானா இருக்கிற மீதி ஃபேமிலியும் அவன் என்ன பண்ணியிருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம். மக்கர்வே ஐசா நஹி கர்த்தே. ஆனால் அவன் என்ன பண்ணல, அப்படி எதுவுமே செய்யலை. உன்கி असमर्थता के कारण पूरा परिवार नष्ट हो जाता है. அவனுடைய அந்த திறமை இல்லாத அந்த புத்தி இல்லாத காரணத்தினால எல்லா முழு ஃபேமிலியுமே வந்து நஷ்டமாயிடுச்சு, அழியக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. தீன் வியக்தி, அதாவது தீன் வியக்தினா பிட்டியபிள் பர்சன். எப்படி வந்து ஒரு கருணைக்குரிய பாத்திரமாக இந்த இடத்துல நமக்கு தெரிகிறான் அப்படின்னா, தோத்தாராம் கோ ஜியாராம் और சியாராம் की बड़ी चिंता है. அதாவது தோத்தாராம்க்கு ஜியாராம் பற்றியும் சியாராம் பற்றியும் ரொம்ப கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏ தோனோं भी गो न जाए यही सोचकर उनसे कटु वचन बोलते हैं. அதாவது அவங்க 2 பேரும் எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான். பச்சானைக்கு கௌஷிஷ் மேம் குச்சல் டால்தே ஹை. அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து பார்க்குறான். ஆனால் அவனால் தன்னோட ஃபேமிலியை வந்து சரியாக கவனிக்க முடியல. அவனோட இருக்கிற முயற்சி தோல்வி தான் அடைஞ்சுது. जब जियाराम आत्महत्या कर लेता है तब सियाराम पर अपना प्यार बरसाते हैं. ஆனால் எப்போ ஜியாராமோ தற்கொலை பண்ணிக்கிட்டானோ, ஆத்மஹத்யா அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிட்டானோ, அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து சியாராம் மேலே தன்னுடைய அன்பை வந்து கொடுக்க ஆரம்பித்தான் தோத்தாராம். உஸ்கோ கானா ந தேனே பர் வே பஹலே பார் நிர்மலா பர் குஸ்ஸா கர்த்தே ஹே. அதாவது உஸ்கா கானா ந தேனே பர், அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பஹலே பார் முதல் முறையாக நிர்மலா பர் குஸ்ஸா கர்த்தே ஹே, நிர்மலா மேலே கோவப்படுறானா. சியாராம் கிசி பாபா கே சாத் சலா ஜாத்தா ஹை. ஆனால் ஒரு கட்டத்தில் சியாராமும் என்ன பண்ணிடுறான், யாரோ வெளியில் போகிற ஒரு பாபானா வெளியில் வழிபோக்கன் மாதிரி போவாங்க இல்லையா, அந்த கடவுளை பற்றி பேசுகிறவங்க. ஸோ அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அவங்களோட இவனும் போயிடுறான். சியாராமும் ஒரு கட்டத்தில் வெளியே போயிடுறான். இன் பர் தோத்தாராம் சியாராம் கி கோஜ் மேம் ஜாத்தே ஹே. அவன் என்ன பண்ணுறான், தோத்தாராம் சியாராமை தேடிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். எங்கே போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். ஜப் நிர்மலா கி மிருத்யு ஹோத்தி ஹை தபி வே வாபஸ் ஆத்தி ஹை. அதாவது எப்போ நிர்மலா இறந்து போகிறாளோ அப்போது அவனை தேடிட்டு அப்போ கரெக்டாக அவனும் தோத்தாராமும் உள்ள வீட்டுக்கு திரும்பி வரான். उनका जीवन जो हरा भरा बाग था उजड़ कर
விரான் ஹோ ஜாத்தா ஹே, அதாவது அவனோட லைஃபு எந்த அளவுக்கு பசுமையாக இருந்ததோ அந்த அளவுக்கு வெறிச்சோடி போயிடுச்சு. அவனோட வாழ்க்கையை வந்து வெறிச்சோடி போயிடுச்சு. அவன் லோன்லி ஆயிட்டான். வே அப்பனே கலத்திக்கே காரன் பேட்டோம் கோ கோ தேத்தே ஹே, அவன் தன்னுடைய தவறின் காரணமாக தான் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்துட்டான். அப்பனே ஆம்தனி கோ தேத்தே ஹே, தன்னுடைய வருமானத்தையும் இழந்துட்டான். அந்தமே பிரிய பத்தினி நிர்மலா கோபி கோ தேத்தே ஹே, கடைசியாக தன்னோட மனைவியான நிர்மலாவையும் இழந்துட்டான். வே ஹமாரி தயக்கா பாத்திர ஹை. ஸோ இதுலேருந்து அவர் வந்து என்னவாயிட்டான், தோத்தரம் நமக்கு ஒரு கருணைக்குரிய பாத்திரமாக இதில் தெரிகிறான். ஸோ இதில் உபசங்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, धनी व्यक्ति बूटाबे में धन का सुख भोगने के लिए जवान लड़की से विवाह करेंगे तो वे अपना सब कुछ खो देंगे. அதாவது தனி வியக்தினா ஒரு பணக்காரனா இருக்கிறவன், அந்த வயசான பணக்காரன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வயசான பிறகு அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கும், அதுதான் தனி வியக்தி பூட்டாபே மேம், அதாவது பணக்காரன் வயசான காலத்தில் தன்கா சுக் போக்னேக்கேலியே எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறான், ஜவான் லட்கீஸே ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மூலமாக என்ன பண்ண முடியவே அப்பனா சப் குச்சு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துடுறான். ஒரு சின்ன ஆசைக்காக தன்கிட்ட இருந்த பிள்ளைங்க, தன்னுடைய வருமானம், தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே இழந்துடுறான். விதி உன்கோ ராஸ்தே மேம் நஹி சோட்டேங்கே. ஸோ விதி வந்து அவனை வந்து எந்த விதத்துலையும் விட்டு வைக்கல. தோத்தாரம் சமாஜ் கோ யஹி சபக் தேத்தே ஹை. ஸோ தோத்தாரம் வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த ஒரு லெசனை தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.